நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல ஸ்வீட் இருக்கு, வந்தவங்களுக்கு எடுத்து கொடு. சரிப்பா. என்னம்மா நீ மீனாட்சி போய் வேலை வாங்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுல வேலை செய்ய ஆளா இல்ல? இருக்கட்டும், சும்மா அம்மாவோட பேசிட்டு இருக்கிறதுல வேலை கஷ்டம் தெரியாது. தமிழ் உட்காரு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குமா, உட்காருன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் உட்காருடா, உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணும். சொல்லு. கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷம் மீனாட்சி சென்னைக்கு போயிடுவா. நீ ஆட்களை அனுப்புறதுலயும் கணக்கு வழக்கு பாக்கறதுலயும் பரபரப்பாயிடுவ. அப்புறம் நான் உங்ககிட்ட எப்ப பேசுறது? என்னம்மா பேசணும்? என்னாச்சுமா? இப்ப நல்லா தானே பேசிட்டு இருந்த, ஏன் திடீர்னு கண் கலங்குற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. விஷயம் என்னன்னு சொல்லுமா. கல்யாண வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கடா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? தமிழ், நீயும் மீனாட்சியும் எனக்கு மூத்த பிள்ளைங்க. சுதா 3வது. அவ கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை வீட்டுல 1 வருஷத்துக்குள்ள நல்ல செய்தி எதிர்பார்ப்பாங்கல்ல. என்ன நல்ல செய்தி? என்னடா நீ நிஜமாவே புரியாம கேக்குறியா? சுதா ஒரு குழந்தைய பெத்து தரணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? தமிழ், ஏன் என் மனசு உனக்கு புரிய மாட்டேங்குது? என் மூத்த பிள்ளைங்க 2 பேருமே வாரிசு இல்லாம இருக்கிறப்போ 3வதா ஒரு பொண்ணு கர்ப்பமானா எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? அம்மா, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற. கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? விட்டுருமா, இத பத்தி பேசாத. நீயும் உங்க அப்பா மாதிரி இத பத்தி பிள்ளைங்க கிட்ட பேசாதேன்னு தடுத்துறீ. நான் என் கவலையெல்லாம் நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சு சாகுறேன். இது இப்ப பேச வேண்டிய விஷயமா? ஆமா. இத இப்ப பேசி என்னமா ஆக போகுது? அதான் எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் என்ன? தமிழ், உனக்கு தெரியாத எதுவும் இல்ல. டாக்டருங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு 1000 வழி சொல்லுவாங்க. சௌந்தர்யா கிட்ட போன் பண்ணி பேசு, வர சொல்லு. நல்ல பெரிய டாக்டர் போய் பாருங்க, எல்லாம் சரியா வரும். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். என்ன கிண்டல் பண்றியா? நீ மலையை நாட்டிட்டு வான்னு சொன்ன, நான் முயற்சி பண்றேன்னு. இது கிண்டலா? எனக்காக செய்ப்பா. கண்டிப்பா சரிம்மா. மீனாட்சி ப்ளீஸ்மா, என்னை விட்டுருமா. ஏம்மா? எல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். இனி அப்படி பொறுத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாதுடி. இப்ப என்ன பண்ண சொல்ற? உனக்கு 1 வருஷம் டைம், அதுக்குள்ள நீ குழந்தைய பெத்து தரணும். சரி. மாப்பிள்ளை கிட்டயும் கண்டிப்பா இத பத்தி சொல்லணும். இது வேறயா? சரி. சரிம்மா, பேசி முடிச்சிட்டியா? நான் கிளம்புறேன். டேய் இருடா, ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னும் சொல்லல. நீங்க 2 பேரும் நான் அழுதாலும் சண்டை போட்டாலும் இத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சுதா கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டேன். அவளும் அப்படியே செய்யறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. முருகன் கிட்டயும் பேசிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டா. சுதா கிட்ட 2 வருஷத்துக்கு குழந்தைய பெத்துக்காதேன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். என்னம்மா பேசுற நீ? அவ வாழ்க்கைய முடிவு பண்றதுக்கு நீ யாரு? அவளை பெத்தவ. நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அவ கிராமத்துல இருக்க போறவம்மா. 2 வருஷம் அவ பிள்ளை இல்லாம இருந்தாண்டா, நம்ம ஊருக்குள்ள இருக்கவங்க நம்ம சொந்த வந்தோம் எவ்வளவு குத்தலா பேசுவான்னு உனக்கு தெரியாதா? பேசிட்டுண்டா, வலி சுதாவுக்கு தானே. சுதா சொல்றதுக்கு முருகன் ஒத்துக்குமா? அது அவ தலைவலிடா. என்னம்மா நீ எங்களை மிரட்டுறியா? ஆமா, சுதா பாவம். உங்க 2 பேருக்காக அவ 2 வருஷம் குழந்தைய பெத்துக்க போறதில்ல. அவ வாழ்க்கையை சந்தோஷமா ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. இத பாருங்க, இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு என் மூத்த பிள்ளைங்க கிட்ட இருந்து வரணும். புரிஞ்சுதா? போய் வேலையை பாரு. கல்யாண பொண்ணு, இந்த புடவை கட்டிட்டு ரெடியா இரு. தேங்க்யூ. இங்க பாரு சுதா, அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத. இது உன்னோட லைஃப்.
நீ சந்தோஷமா இரு. யாருக்காகவும் உன் சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உனக்காக பண்ணுவேன்க்கா, உனக்காக எதுவும் பண்ணுவேன். முட்டாளாடி நீ. ஆமா, என் அக்கா மீனாட்சி முன்னாடி நான் முட்டாள் தான். ஏய், வர வர ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்க. நீ யாருடி எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண? உன் தங்கச்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ முருகனோட வைஃப். அதனால எப்பப்ப எது எது நடக்கணுமோ அப்பப்போ அது நடந்தாகணும். சரி. என்ன சரி? நீ இப்ப ஏதோ சொன்னியே, அது சரி. நான் ஒன்னும் சொல்லலையே. அப்ப சொல்லு. எனக்காக நீ எதையும் தள்ளி போட வேணாம். இப்ப சரி சொல்லு. முடியாது. அரைஞ்சிருவேண்டி. நீ ஒரு கண்ணத்துல அரைஞ்சா நான் மறு கண்ணத்தை காட்டுவேன். எப்படியோ போ. அக்கா, நீ குழந்தை பெத்துக்க 20 வருஷம் ஆனாலும் நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன். முருகன் உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாரு. மீனாட்சி தங்கச்சியை விரட்ட முடியுமா? நான்லாம் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேன். உன் சப்போர்ட் யாருக்கு வேணும்? நான் சொல்ற வரைக்கும் முருகன் என்ன விரட்ட முடியாது. நான் தான் முருகனை விரட்டுவேன். ஐயோ, நீ கிராமத்துல இருக்க போறவ. ஊர்ல தப்பா பேசுவாங்க. பேசட்டுமே. உன் சொந்தக்காரங்க உன்னை மதிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல. நீ லூசாடி. ஆமா, உன்னை போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறான் பாரு. அவனு லூசுதான். 2 பேரும் கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல டாக்டரா பாருங்க. பாத்துட்டா போச்சு. அக்கா, என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தானோட காதல் இருந்தப்போ நீ எந்த டாக்டரை பார்த்த? ஏண்டி உயிர் எடுக்கிற? அப்ப பேத்துக்கோ. உடனே இமீடியட்டா ஊருக்கு போன உடனே. தேவையில்லாம என் மனசுல அம்மாவும் நீயும் இப்போ ஒரு சுமையை ஏத்தி விட்டுட்டீங்க. எங்க மனசுலயும் அதே சுமைய ரொம்ப நாளா வச்சிருக்கல்ல. நீ கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ற. முருகன் கிட்ட ஏற்கனவே நான் அதை பத்தி சொல்லிட்டேன். 2 வருஷம் கழிச்சு குழந்தை படுத்துக்கலான்னு சொன்னதும் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. இனி நீ தான் பேசணும். அத்தான் கிட்ட சொல்லி உடனே குழந்தை பெத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட்கா. நான் போய் இந்த புடவைய கட்டிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல மாமா. கல்யாண தேதி நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? வெள்ளை வேட்டியும் தமிழும் பெரிய அனுபவஸ்தருங்க. அவங்க எல்லாத்தையும் சரியா பண்ணுவாங்க. நீ அழகா பட்டு சேலையை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி சுதா பக்கத்துல நில்லுமா. எல்லாம் சிறப்பா நடக்கும். என் பயம் அது இல்ல மாமா. ஒவ்வொரு நிமிஷமும் சரவணனை ஏமாத்திட்டு இங்க இருக்கிறோமே நினைக்கும் போது ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. சரவண, உன்னை மிஸ் பண்றேன். நீ கொல்கத்தாவில இருந்து சீக்கிரம் வான்னு சொல்லும் போது, சரவணா, நான் திருநெல்வேலியில தான் இருக்கேன், நீங்க வந்துருன்னு சொல்றதுக்கு ஆசையா இருக்கு மாமா. ஆனா சொல்ல முடியாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப கூட நான் உங்களுக்கு போன் பண்ணது நான் சரவணன் கிட்ட மனசு விட்டு பேசி உண்மையை சொல்லிடலாமான்னு கேக்குறதுக்கு தான். ஐயோ மீனாட்சி, நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி சுதா கல்யாணத்தை முடிச்சிட்டு ஊருக்கு வா. அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இல்ல மாமா, சரவணன் என்ன முழுசா நம்புறான். அவனை ஏமாத்துறது பெரிய பாவம்னு தோணுது மாமா. மீனாட்சி, அப்படி பார்த்தீங்கன்னா உன்னை இப்படி பொய் சொல்ல வச்சு யாருக்கும் தெரியாம நீ பயந்து போய் கல்யாணத்துக்கு திருட்டுத்தனமா வச்சு இப்படி தினமும் கவலைப்பட்டு கஷ்டப்பட வச்ச சரவணன் தான் பெரிய பாவம் பண்ணிருக்கிறான். இல்ல மாமா, அவன் பக்கமும் நியாயம் இருக்குல்ல. அதெல்லாம் பேசுறதுக்கு இதுவாமா நேரம்? என்ன டென்ஷன் பண்ணாதம்மா. எதை பத்தியும் கவலைப்படாம இரு. நடக்கிறது நடக்கட்டும். பயமா இருக்கு மாமா. ஒருவேளை சரவணனுக்கு நான் ஏமாத்திட்டு இங்க வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் எவ்வளவு தூரம் கோவப்படுவாங்கிறத விட எவ்வளவு வருத்தப்படுவாங்கிறத பத்தி தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்னம்மா நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? எனக்கு வேற எந்த யோசனையும் இல்ல மாமா, அவனை பத்தி நினைக்கிறத தவிர. அட புரியுதுமா. இல்ல மாமா, அவன் கொல்கத்தாவுக்கு கிளம்பி வரேன்னு சொன்னப்போ
நீங்கெல்லாம் சேர்ந்து இன்கம் டாக்ஸ் ரைடு அது இதுன்னு சொல்லி அவனை இங்க வரவிடாம செஞ்சப்போ அவன் எனக்கு நொந்து போய் ஃபோன் பண்ணான். மீனாட்சி, உன்னை பார்க்க வரேன்னு எவ்வளவு ஆசையா இருந்த, இப்படி நடந்து போச்சேன்னு கலங்கிட்டான் மாமா. அப்போ அவன் குரல் என்னால கேட்கவே முடியல மாமா. அவன் பாவம் மாமா. நான் எது சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்புறவன். அதனாலதான் நான் போய் சொல்றதே இல்ல. இந்த முறை தவிர்க்க முடியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு பதறி போய் நிக்கிறேன் மாமா. இதை எப்படியாச்சும் சரி பண்ணுங்க மாமா. மீனாட்சி, நீ குழம்பி என்னையும் குழப்பறமா? கல்யாணத்தை முடிச்சிட்டு வா, மத்தத பேசிக்கலாம். திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க மாமா. எனக்கு இந்த டென்ஷன்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்போதைக்கு எல்லா வழியும் மூடி இருக்குமா? சரவணன் கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுறவா மாமா? ஆ, நீ கேக்குற மன்னிப்பு அவனால புரிஞ்சுக்க முடியுமா? கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டுவான், சண்டை போடுவான். என் கூட பேசாத, என் முகத்துல முழிக்காதன்னுவான். ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ நீ ஏமா இந்த பிரச்சனையை தேடி போனோன்ற? நீ ரொம்ப நேர்மையான பொண்ணுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ உன் நேர்மைக்கு ஒரு சோதனை. பொய் சொல்லிட்டோமேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. ஆனா ஒண்ணு, நீ சொன்னது பொய் இல்ல. உன்னை வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மாக்கு, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிக்கு நீ செய்ய வேண்டிய கடமைய சரியா செய்யறதுக்காக நீ காரணத்தை சொல்லிட்டு வந்திருக்கிற. அதுல எந்த தப்பும் இல்ல. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அரை பொய் தானே சொல்லியிருக்கிறோம். எதையும் யோசிக்காம ஜாலியா இருமா. அம்மாடி, என் போன்ல சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சார்ஜில் போட்டுட்டு அப்புறமா பேசுறேன். தைரியமா இரு. சரிங்க மாமா. அப்பா, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துப்பா. உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா என்ன? ஏன்பா தமிழ் வரனா ஆளே காணோம். உன் தம்பி முருகன் வரல? முருகன் இவன் முன்னாடி குடிக்க மாட்டான்ப்பா. டேய், என் முன்னாடி மட்டும் இல்லை, எப்பவுமே அவன் குடிக்க மாட்டான்டா. அவன் சின்ன பையன். நண்பன் தமிழ் வருவாப்புல. சோமு, தமிழ் ரொம்ப கோவக்காரன். ஆனா உங்ககிட்ட நல்லவன் மாதிரி நடந்துக்கிறான். என்ன இருந்தாலும் சம்பந்தக்காரங்கடா. அதெல்லாம் தமிழ் என்னைக்கிடா பார்த்தான்? அவன் தங்கச்சி மீனாட்சி மாப்பிள்ளைக்கு அடி விழுந்ததை பார்த்தானே. ஏய், இந்த முறை அடி விழுறது தமிழுக்குடா. ஏய், இந்த பேச்ச விடுங்கடா. தமிழ் வந்துட போறாப்புல. சோம, சும்மா அவன் மச்சனுக்காக பார்க்காத. ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்த சம்பவத்தை நீ நானும் பேசாம இருந்தா மறக்கடிச்சிட முடியுமா? ஏய், விடுங்கடா. நாளை கழிச்சு கல்யாணம். இந்த நேரத்துல எந்த வம்பியும் இழுத்துறாதீங்கடா. அதுவும் சரிதான். வந்தமா குச்சமா போய்கிட்டே இருப்போம். சோம, நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னிய, அதை நான் இப்ப சொல்லவா? டேய், வேணாடா, விட்டுறா. டேய், நம்ம எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கடா. ஓப்பனா இருக்க வேண்டியதுடா. வேணாண்டா, விட்டுறா. உண்மையை சொல்லவா சோம? உன் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தெரியுமா? இந்த சம்பந்தம் எங்க யாருக்குமே பிடிக்கல மச்சான். தட்டில் ஊறுகாய் வைக்கிற மாதிரி கையிலையும் காதுலையும் 2 நகையை போட்டு அனுப்புனா ரொக்கம் ஒன்றும் தராது. உன் தம்பிக்கு இதை விட பெரிய இடம் பார்த்துருக்கலாமாச்சு. டேய், தெரியும்டா, எல்லாம் தெரியும். ஆனா வம்பாத்தா தமிழ் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி தரணும்னு முடிவு பண்ண. அப்படி ஒன்றும் பேரழகி இல்லையாடா. அவ பேர் என்ன மச்சே? சுதாடா. சுதா சுதா. ஏய், சுதா பேரழகி இல்லடா. ஆனா மீனாட்சி. யாரு மூத்தவளா? ஆமாண்டா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்குள்ள ஆசைய வளர்த்துட்டு குப்பையா ஏதோ காரணத்தை சொல்லிட்டு என்ன தூக்கி வீசிட்டு போயிட்டாடா. என இங்க கத்தியால சொருவிட்டு போயிட்டாடா. அவளை பழி வாங்கணும்.
அவ புருஷன் சரவணனை கதற விடணும்டா. அதுக்கு தான்டா அந்த முட்டா பையன் தமிழ் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின. அவ முன்னாடி வேலைக்கார மாதிரி கை கட்டி நின்ன. சாவடிப்பேன்டா மீனாட்சிய, சரவணனை, தமிழ, அந்த குடும்பத்தையே சாவடிப்பேன். உயிரோட சாவடிப்பேன்டா, உயிரோட சாவடிப்பேன். தமிழ் வந்துட போறான்டா. அவனை வர மாட்டான். அந்த முட்டா பையன் மண்டகனம் போச்சவன்டா. தகுதியெல்லாம் பார்ப்பான். நம்ம கூட எல்லாம் தண்ணி அடிக்கிறதான்னு பிரஸ்டீஜ் எல்லாம் பார்ப்பான். அவன் தலைய மொட்டையை அடிச்சு அவன் தங்கச்சி மீனாட்சிய மச்சான் தமிழ்டா. வாங்க தமிழ. இப்பதான் நண்பர்களுக்கு மீனாட்சியை பத்தி நல்லபடியா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்க. பெக்கு போடுறது எவனாவது வந்து உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேங்க. தமிழ் என்ன பண்றீங்க? கையெடுங்க. போயிரு, உடைச்சிருவேன். அண்ணா என்னன்னு கேக்குறல, அங்க அறுத்துருவேன். போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரியாதை போயிருங்க. என்ன திமிரு இருந்தா அப்படி பேசிருப்ப. உன்னை கொல்லாம விட மாட்டான். என்னாச்சு? என்ன தமிழ் பண்றீங்க? கையெடுங்க. நீங்க பேசாதீங்க. இந்த போரி கிராஸ்கள் என்ன பேசுறேன்னு தெரியுமா? கையெடுடா தமிழ். வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? எதுவா இருந்தாலும் உங்க அப்பா வந்த உடனே பேசிக்கலாம். அட என்னன்னு எல்லாரும் பாக்குறாங்கன்னு. பாக்கட்டும் மீனாட்சி, இந்த ஊர் உலகமே பாக்கட்டும். இவ யோக்கியது என்னன்னு சொல்ற. தமிழ் கையெடுங்க முதல்ல. கையெடா. அடிச்சு மூஞ்சி முறையில் பேத்துறேன் பாத்துக்க. டேய் சொல்றா, தனியா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னடா சொன்ன? சொல்றா, சொல்லு. மீனாட்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு குப்பையா ஏதோ காரணத்தை சொல்லிட்டு என்னை தூக்கி வீசிட்டு போயிட்டா. அவளை பழி வாங்கணும். அவ புருஷன் சரவணனை கதற வைக்கணும். அதுக்காக தான் தமிழ் சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன். மீனாட்சிய, தமிழ, சரவணனை, மொத்த குடும்பத்தையே நான் சாவடிப்பேன். உயிரோட சாவடிப்பேன். ஏடா, என் தங்கச்சி சரவணி அத்தனை பேரும் உங்களை வேணாம்னு சொன்னாங்கடா. அவங்க எல்லாரும் சமாதானப்படுத்தி உங்களை வீட்டுக்குள்ள விட்டு நீ என்னடா என் காலு கீழே குடியா? போடா, உன் தம்பியை கூப்பிட்டு ஓடி போயிரு. உன் சொந்தம் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓடிது. தமிழ் கொஞ்சம் இருங்களேன், அப்பா வந்தோன்னு பேசிக்கலாம். வேணாம் முதா, இனிமே இவங்களை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. திருட்டு ரசிகர் இவன் தம்பியை வச்சு நம்ம தலையில முளை அரசுக்கு வந்திருக்கான். ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ என் தங்கச்சி மீனாட்சி சரவணனை பழி வாங்கிடுவே. நீ எங்கடா பழி வாங்கடா பாப்பா, பழி வாங்கடா. அதுக்கப்புறம் தலை மட்டும் உருண்டு ரோட்ல எடுக்கும்டா. டேய் காலில் விழுறா, எங்க அம்மா மீனாட்சி காலில் விழுறா. ஓடா, மன்னிப்பு கேளுடா. அண்ணே தயவு செஞ்சு பொறுமையா இரு. முதல்ல விடு விடுன்னு. சோமு ரொம்ப சாரி. எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அப்பா வந்ததும் நம்ம பேசிக்கலாம். நீங்க போங்க. என் தங்கச்சி பேச கேட்டியா? எல்லாம் என் தங்கச்சி கால் தூசி சமம்டா. போயிடுறா, இந்த ஊர்ல என் கண்ணில் பற்றாத. போடா, இனிமே இந்த கல்யாணம் நடக்காதடா. போ.
தமிழ் எங்க அண்ணன் ஏதோ போதையில உளறிச்சு, மன்னிச்சிருங்க. ஏய் வாய் மூறா, பாம்பை மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட்டாலும் ஆபத்து தான்டா, அது கூட மாறாதுடா. ஏய் எவ்வளவு போராடி ஒன்னே உங்க அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தேன்னு எனக்கு தானே தெரியும். உங்களால வீணா மச்ச சரவணன் கூட சண்டை போட்டான்டா. சரவணன் படிச்சு சொன்னான், இவன் திருட்டு பைய குடும்பத்துல சேர்க்காத குடும்பத்தை கெடுத்துருவாண்டு. சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்களாடா. ஏய் பாருங்கடா, உங்களை ஊருக்குள்ள பார்த்தேன் ஒன்றுவேன். திரும்ப ஊருக்குள்ள போய் ஆளை கூட்டுக்கு வந்து சமாதானம் பண்ணிடலாம் நினைச்சீங்க, உயிரோட போக மாட்டீங்க. போடா. ஏய் இவன் சொந்த வந்தவங்கள போடா வெளியே, போடா. என்னடா போடா.